தடைகளை என்னைக்குமே ஆண்டவர் என்ன செய்வதில்ல, எடுத்து போடுறதே இல்லை. ரொம்ப ரேரா தான் தடைகளை எடுத்து போடுகிறார். ஆனா அவருடைய ஸ்டைல், அவர் நம்மை நடத்துகிற விதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல வரக்கூடிய தடையை அவர் பெரும்பாலும் 99% என்ன செய்யறது இல்ல, எடுத்தே போடுறது இல்ல. அப்புறம் என்னதான் பண்றாரு, அந்த தடையை தாண்ட வைக்கிறார். தடையை எடுத்து போடுறது பெஸ்டா, தாண்ட வைக்கிறது பெஸ்டா? தாண்ட வைப்பது தானே பெஸ்ட். ஆனா அது தெரியாம நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தடையை எடுத்து போட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனை கூட்டிட்டு போறாரு. நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இடையில பாத்தீங்கன்னா அந்த பாலத்தின் குறுக்க பெரிய பெரிய கயிறுகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஒரு சின்ன பாலம் தான். இவர் ஈஸியா தாண்டிட்டு போறாரு. அந்த பின்னாடி வர்ற குழந்தையால தாண்ட முடியல. அவருக்கு நல்லா தெரியும், ஆனா தெரியாத மாதிரி இப்படி நடந்து போறாரு. வேணுனே தெரியாத மாதிரி போறாரு. அந்த பிள்ளை அப்படியே கதறுது, அப்பா அப்பா அப்படின்னு 2-3 டைம் ஏதோ கதறுது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை அந்த கயிறுக்குள்ள போராடி அதையும் இதையும் பண்ணி அப்படி வெளியில வந்துருச்சு. இதுதான் அந்த தகப்பன் அந்த பிள்ளைய ட்ரெயின் பண்ணுகிற மெத்தட். இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் அப்படியே பிள்ளை அப்படி தூக்கி வச்சா ஒரு நாள் கூட அந்த பிள்ளை அதிலிருந்து வெளியே வருவதற்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யாது. இன்றைக்கு பல தகப்பன்மார்கள் நம்ம பிள்ளைகளை அப்படித்தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். சாதாரண விலங்குகள் கூட அப்படி இல்லை. ஏன்னா விலங்குகள் நம்மள மாதிரி அப்டேட் ஆகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். கர்த்தர் படைச்சு வச்ச அந்த இதை அவங்க அதிகமாய் மாற்றிக்கொள்ளுவது இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனா கழுகு தன் கூட்டை கலைத்து விடுகிறது. அந்த கழுகு குஞ்சு அதனால பறக்க முடியுமா முடியாதாங்கிறதே தெரியல. பல கழுகு குஞ்சுகள் செத்தும் போயிருக்கு. ஆனா அந்த கழுகு அதற்காக கவலைப்படுவதில்லை, கூட்டை கலைத்து விடுகிறது. அங்க இருந்து கீழே விழக்கூடிய வேகத்துல இவைகள் பழக ஆரம்பிக்கின்றன. எங்க வீட்டுல சிட்டுக்குருவி இருக்கு. இந்த தாய் பறவையும் தந்தை பறவையும் 24 மணி நேரம் அந்த சிட்டுக்குருவிகளுக்கு வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் பார்த்தினா தாய் பறவையும் காணாம போயிரும், தந்தை பறவையும் காணாம போயிரும். நாங்க ரொம்ப ஆச்சரியமா பார்ப்போம். இவ்வளவு தூரம் ஒரு செகண்ட் விடாம வந்து ஊட்டிக்கிட்டு இருக்கு, எப்படி இப்படி காணாம போச்சு? அதுக்கு தெரியும் எது நாள் வரைக்கும் ஊட்டணுங்கிறது. அதுக்கப்புறம் விட்டுரும். இந்த குஞ்சு அது தாயை எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வெளியில வர ஆரம்பிக்கும். இனி வேற வழி இல்லை, யாரும் நமக்கு சாப்பாடு போட மாட்டாங்கடா சாமிகளா அப்படின்ட்டு இது என்ன பண்ண ஆரம்பிக்கிறது, கிளம்ப ஆரம்பிக்குது. சோ நாம நம்ம பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன செய்யணும், விட்டு விட வேண்டும். என்ன பிரதர் சொல்றீங்க? ஐயோ விட்டு விடணுமா? 40 வயசு வரைக்கும் என் பிள்ளைக்கு நான் இல்லைன்னா அவன் எப்படி இருப்பான்? அதனாலதான் அவன் அப்படி இருக்கிறான். அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த பிள்ளைகள் கூட பயங்கர தைரியசாலியா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மா இருக்கிற பிள்ளைகள் தான் பஸ் ஏறி போறதுக்கு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. நாம அப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்க கூடாது. பாதுகாப்பா இருக்கணும், எச்சரிப்போடு இருக்கணும். அதற்காக எதுவுமே தெரியாம வளர்த்து விடக்கூடாது. ஏன்னா எப்பொழுது வேண்டுமானாலும் ஆதரவு ஆகி இருக்கிற நீங்களும் நானும் டஸ்ன்னு காணாம போயிருவோம். தெரியுமா? கடைசி வரைக்கும் உங்க பிள்ளைகளோட இருப்போம் நம்ம தெரியுமா? அப்படியே காணாம போயிருவோம். அப்ப நீங்க பிள்ளை எப்படி விட்டுட்டு வர்றீங்க தெரியுமா? இந்த உலகத்துல ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தையா நீங்க என்ன பண்ணிடுறீங்க, விட்டு விட்டு போய் விடுகிறீர்கள். இதுதான் ஆபத்து. நீங்க இருக்கும் போதே அவங்களை என்ன செய்ய வேண்டி இருக்கு, தடைகளை தாண்ட வைக்க நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அதுல சில ஆபத்துகள் இருக்குதான், இல்லை என்று சொல்லல. ஆனாலும் அந்த ஆபத்துகள் என் அதிகாரத்திற்கு கீழே தான் இருக்கு.